ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சேருங்கள். யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் தேவனோடு கிட்டி சேர வேண்டுமே, இன்னும் அதிகமாய் அவரை நெருங்கி வாழ வேண்டுமே என்ற ஏக்கம் இருக்கட்டும். அப்பொழுதுதான் தேவ சமூகத்தின் ஆனந்தத்தை உணர முடியும். தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்க முடியும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று பக்தன் பாடுகிறான் அல்லவா? அதுபோல தேவ சமூகத்தில் முழங்கார் படியிட்டு அவரை அன்போடு நோக்கி பார்த்து, அப்பா, நான் உம்மை நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே, பரிசுத்தத்தில் ஜெப ஜீவியத்தில் உம்மை நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே, உம்மோடு ஐக்கியம் கொள்ள, உம்மில் நிறைந்திருக்க இன்னும் நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே என்று கேளுங்கள். பக்தனாகிய யாக்கோபு எழுதுகிறார், நாம் தேவனிடத்தில் சேரும்போது நிச்சயமாகவே அவர் நம்மிடத்தில் சேருவார். வேதம் சொல்கிறது, 2 நாளாகமம் 15:2, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதை குறித்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான உவமையை சொன்னார். கெட்ட குமாரன் உவமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தன் தகப்பனிடத்தில் சேரும்படி கெட்ட குமாரன் தீர்மானித்த போது, கெட்ட குமாரனை பார்க்கிலும் தகப்பன் அதிக சந்தோஷத்தோட மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்தான். வேதம் சொல்கிறது, லூக்கா 15:20, அந்த இளைய குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பாவியை நேசிக்கிறவர். அவர்களை பரிசுத்தம் பண்ண மனதுருக்கமும் அன்பும் உள்ளவர். தன்னண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். உலகத்தில் பல மதங்களும் மார்க்கங்களும் உண்டு. ஒவ்வொரு மார்க்கத்திலும் மனிதன் தெய்வத்தை தேடி அலைகிறான். புண்ணிய ஸ்தலங்களையும் தேடி அலைகிறான். மலைகளிலும் குகைகளிலும் போய் தவம் இருக்கலாமா என்று மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி ஆணி படுக்கைகளின் மேல் படுத்து அல்லது தலைகீழாக நின்று இறைவனை காண முயல்கின்றனர். ஆனால் அன்பு இரட்சகரான இயேசுவோ மனிதன் தன்னை தேடும் வரை கூட காத்திருப்பதில்லை. அவர் மனிதனை தேடி வந்தார். அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. தேவப்பிள்ளைகளே, இதோ இயேசுவானவர் உங்கள் உள்ளத்தின் வாசலை தட்டுகிறார். இன்றைய நினைவிற்கு லூக்கா 15:7, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 6 மற்றும் 7ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 to 30 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அவரும் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.